வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஸ்ப்ளெண்டர் ஹெட்லைட் 3 lens PVC ரெட் அண்ட் ப்ளூ DRL. இந்த எல்இடி ஹெட்லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் டாப்பில் டோட்டலாக 3 LEDs இருக்குது. சென்டரில் இருக்க எல்இடிக்கு மேலே லென்ஸ் டைப்லையும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க எல்இடிக்கு மேலே வைட் ஆங்கிள் லென்ஸ்லையும் கவர் ஆகிருக்கு. பாட்டமில் ரெட் அண்ட் ப்ளூ DRL இருக்குது. அண்ட் இந்த எல்இடிஸ்க்கு மேலேயே ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இந்த ஹெட்லைட்டோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி PVC மெட்டீரியல். லைட்டோடைய வர ஒயரோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒயர்லேயே அட்டாச்சாக 3-pin plug இருக்கனால ஈஸியாக நம்ம எல்லா மாடல் வண்டியிலுமே இந்த ஹெட்லைட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 3-pin plugக்கு லைன் கொடுக்கறது டைரக்ட் லோல் டிசி லைனில் கனெக்ட் பண்ணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பின்னை மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணும். டாப் அண்ட் ரைட் சைடில் இருக்க பின்னை பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். DRLக்கு தனியாக ரெட் கலர் ஒயர் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த 3-pin plugல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க பின்னில் லைன் கொடுக்குறப்போ ஹை பீம் ஆன் ஆகும். ஹை பீமில் டாப் சைடில் இருக்க 3 LEDஸுமே ஆன் ஆயிரும். சென்டரில் இருக்க பின்னில் லைன் கொடுக்குறப்போ லோ பீம் ஆன் ஆகும். லோ பீமில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க வைட் ஆங்கிள் LED மட்டும் ஆன் ஆகும். அண்ட் இதில் DRLக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ரெட் கலர் ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ரெட் கலர் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ ரெட் அண்ட் ப்ளூ DRL பிளைன் கலரில் எரியும். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ DRL ஃப்ளாஷ் டைப்பில் எரியும். ஸோ அந்த ஃப்ளாஷ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த மோடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் DRLக்கு தனியாக ஒயர் கொடுத்துருக்கனால ஸோ இதை நீங்கள் பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹெட்லைட் யூனிவர்சல் டைப். ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்ப்ளெண்டர் மாடல் பைக்ஸுக்கு எல்லாமே டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் RX 100, Max 100 இந்த மாதிரி பைக்கு, கார் இதுக்கெல்லாமே ஆல்ட்ரு பண்ணி கூட இந்த ஹெட்லைட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லைட்டோட சைஸ் பார்த்துடலாம். ஹெட்லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 16.5 cm. லைட்டோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 10.5 cm. சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 6 cm. நெக்ஸ்ட் இந்த லைட்டோட பிரைட்னஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த லைட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் www.extremes.in போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 DC லைனில் கனெக்ட் பண்ணி இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம லோ பீம் ஆன் பண்ணிடலாம். ஸோ லோ பீம் ஆன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க வைட் ஆங்கிள் LED ஆன் ஆயிடுச்சு. இதோட ஃபோக்கஸ் நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஹை பீம் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஹை பீமில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க 3 LEDஸுமே ஆன் ஆயிடுச்சு. சென்டரில் இருக்க லென்ஸ் டைப் LED ஸ்பாட் லைட்டாகவும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க LED வைட் ஆங்கிளில் கவர் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம DRLோட பிரைட்னஸ் செக் பண்ணிடலாம். ஸோ DRL ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலரில் பிளைன் டைப்பில் எரியுது. ஸோ அதை நம்ம பிரேக் லைட்டாவோ இல்லை பார்க்கிங் லைட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலரில் ஃப்ளாஷ் டைப்பில் எரியுது. அண்ட் இந்த ஃப்ளாஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த மோடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த DRLோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலரில் பிளைன் டைப்பில் எரியுது. பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்லைட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் வண்டியும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டைப்பில் எரியுது. அண்ட் இந்த ஃப்ளாஷ்லேயும் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த மோடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் ஹெட்லைட் 3 lens PVC ரெட் அண்ட் ப்ளூ DRLோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம DRL ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் DRL ஆன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க DRL ரெட் அண்ட் ப்ளூ கலரில் ப்ளைனாக எரியுது. செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம்.
செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ டிஆர்எல் ஃப்ளாஷ் டைப்பில் எரியுது. ஸோ இந்த ஃப்ளாஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த மோடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லோ பீமோட பிரைட்னஸ் பார்த்துடலாம். லோ பீமில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ஸோ லோ பீமில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. லைட்டோட கவரேஜும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஃபுல்லாகவே வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. ஸோ இங்கே வந்து அந்த கேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். அது வரைக்குமே இதோட பிரைட்னஸ் சூப்பராக கவர் ஆகுது. ஆப்போசிட்டில் இருக்க பைக் எல்லாமே நல்லா தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லாங் ஃபோக்கஸ் வேணும்னா லாங்கில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கேட்டுக்கு பேக் சைடில் இருக்க பில்டிங்கில் அடித்து காட்டுறேன் பாருங்கள். அது வரைக்குமே இதோட பிரைட்னஸ் சூப்பராக கவர் ஆகுது. ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது லோ பீமோட பிரைட்னஸ். நெக்ஸ்ட் நம்ம ஹை பீம் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஹை பீமில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ நைட் டைம்லலாம் நீங்கள் ஃபாரஸ்ட்லலாம் ட்ராவல் பண்ணுவீங்க, அதிகமாக ஹைவேஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேட்டுக்கு பேக் சைடில் இருக்க பில்டிங்கில் அடித்து காட்டுறேன் பாருங்கள். அது வரைக்குமே இதோட பிரைட்னஸ் சூப்பராக கவர் ஆகுது. இந்த எல்இடி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டைப். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் மாடல் பைக்ஸுக்கு எல்லாமே டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி மேக்ஸ் 100, சுசுகி இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கூட நீங்கள் இந்த ஹெட்லைட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.